சாட்சி பெற்ற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே நடந்ததான ஒரு விபரீதங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த வேத வசனத்தை சற்று என்னோடு கூட நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். இப்போது அங்கே யோபுவின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். இப்படி இருக்க மனுஷன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் இருப்பது எப்படி? நீதிமானாய் இருப்பது எப்படி? ஸ்திரீனிடத்திலே பிறந்தவன் சுத்தமாய் இருப்பது எப்படி? ஸ்திரீனிடத்திலே பிறந்தவன் சுத்தமாய் இருப்பது எப்படி? இந்த வார்த்தையை கவனியுங்கள். இப்படி இருக்க மனுஷன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் இருப்பது எப்படி? ஸ்திரீனிடத்திலே பிறந்தவன் சுத்தமாய் இருப்பது எப்படி? இந்த வார்த்தையை சற்று கவனித்து பாருங்கள். இங்கே யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே இப்போது உச்சம் தலையிலிருந்து உள்ளம் பாதம் வரைக்கும் பருக்களினாலே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறான். அவனுடைய 10 பிள்ளைகள் மரித்து போய்விட்டார்கள். அவனுடைய ஆடு மாடுகள், மிருக ஜீவன்கள், வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள் எல்லாவற்றையும் இழந்த நிலைமையிலே யோபு இருக்கிறான். இப்போது அவனை சந்திக்க வருகிறார்கள் 3 சிநேகிதர்கள். ஒருவர் பெயர் எலிப்பாஸ், இன்னொருடைய பெயர் சோப்பார், இன்னொருடைய பெயர் அங்க குறிப்பிடப்பட்டிருக்கிறது பில்தாத். நல்லா கவனிங்க. இந்த 3 நண்பர்களும் யோபுவிடத்தில் வருகிறார்கள். யோபுடைய பிரச்சனையை பார்க்கிறார்கள். ஒருவேளை 7 நாள் இந்த இரவும் பகலும் யோபுடைய துக்கத்தை ஒருவேளை இந்த பில்தாத்தும் இந்த சோப்பாரும் இந்த எலிப்பாசும் ஒருவேளை ஷேர் பண்ணிருக்கலாம். 7 நாள் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே அவர்கள் வந்து யோபுடைய துக்கத்தோடு கூட என்ன செய்கிறார்கள்? சாம்பல் தரையில உட்கார்ந்து, யோபுவோட தரையில உட்கார்ந்து தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு புழுதியை அள்ளி தங்கள் தலைமையில போட்டுக்கொண்டு இரவும் பகலும் பேசாதபடிக்கு 7 நாள் அவனோடு கூட அமர்ந்திருக்கலாம். அதற்கு பிற்பாடு இந்த 3 பேரும் பேச ஆரம்பிக்கிறார்கள். தேமானியனாக எலிப்பாஸ் பேசுகிறார், சோப்பார் பேசுகிறார், பில்தாத் பேசுகிறார். இந்த 3 பேரும் பேசக்கூடிய காரியத்திலே என்ன அவர்களுடைய காரியம் என்றால், யோபு கர்த்தருக்கு விரோதமாக ஏதோ ஒரு பாவத்தை செய்திருக்கிறான். அதனால தான் தேவன் இவனை இப்படி அடித்திருக்கிறார். இந்த அடிப்படையில தான் இந்த 3 பேருடைய ஆலோசனையும் யோபுக்கு தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். கவனிங்க. இந்த 3 பேரும் பில்தாத்தும் சோப்பாரும் ஏலிகுவும் இந்த 3 பேரும் பேசக்கூடிய காரியம் என்னன்னா, யோபு பாவம் செய்து விட்டான், அதனால் தேவன் அவனை என்ன செய்தார்? அடித்தார். நல்ல கவனிங்க. இந்த அடிப்படையில தான் இந்த 3 பேருடைய பேச்சையும் நீங்க என்ன செய்ய போறீங்க? பாக்குறீங்க, படிக்கிறீங்க நீங்க. அப்ப அதனால தான் இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறாரு? இப்படி இருக்க மனுஷன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் இருப்பது எப்படி? ஸ்திரீனிடத்தில் பிறந்தவன் சுத்தமாய் இருப்பது எப்படி? ஸ்திரீனிடத்திலே பிறந்தவன் சுத்தமாய் இருப்பது எப்படி? இவனை குறித்து வேதம் சொல்லக்கூடிய சாட்சிகளை பாருங்க. 3 இடத்திலே இவனை குறித்து வேதம் சொல்லக்கூடிய சாட்சியை குறித்து நாம் பார்க்கிறோம். 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசியுங்கள். ஊத் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். நல்ல கவனிங்க. தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். அந்த வார்த்தையை கவனிங்க. வேதம் சொல்லுது, அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமா எப்படி இருக்கிறான்? அவன் இருந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இது அவனை அறிமுகப்படுத்தும் போது வேதம் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. இப்போது அதே புஸ்தகத்திலே இப்பொழுது 7வது வசனத்தை வாசியுங்களேன். கர்த்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கிருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக பூமி எங்கும் உலாவி சுற்றித் திரிந்து வருகிறேன் என்றார். சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? இப்ப நல்ல கவனிங்க. கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். எப்போது சாட்சி கொடுக்கிறார்? பிசாசுனுடைய பார்வை யோபுவின் மேல இருக்கும் போது கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற மனுஷன் என்று கர்த்தரை சாட்சி கொடுக்கிறார். நல்ல கவனிங்க. இந்த சாட்சி கொடுத்த போதுதான் அவனுடைய 10 பிள்ளைகளையும் சாத்தான் என்ன செய்கிறான்? கொன்று போட காரியங்கள் நடக்கிறது. மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் இழக்கிறான்.
அவனுடைய ஆஸ்தியை இழக்கிறான், எல்லாவற்றையும் அவன் என்ன செய்கிறான், இழக்கிறான். 8வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபு மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனுமே இல்லை என்கிறார். இப்ப நீங்க வேத வசனத்தை இப்ப இங்கே இந்த சோப்பார் சொல்லக்கூடிய வார்த்தை 25:4 இப்ப படிங்க. இப்படி இருக்க மனுஷன் தேவனுக்கு முன்பாக நீதிமானா இருப்பது மனுஷன் தேவனுக்கு முன்பாக நீதிமானா இருப்பது எப்படி? ஸ்திரீயிடத்தில் பிறந்தவன் சுத்தமா இருப்பது ஸ்திரீயிடத்திலே பிறந்தவன் சுத்தமா இருப்பது எப்படி? சந்திரனை அண்ணாந்து போதும், நல்லா கவனிங்க. அப்ப இவனுடைய காரியம் என்ன சொல்லுகிறார்? தேவனுக்கு விரோதமாக இவன் பாவம் செய்து விட்டான், அதனால் தேவன் இவனை என்ன செய்தார்? ஆனால் தேவன் அப்படி என்ன செய்யவில்லை. சாத்தானிடத்தில் சொல்லுகிறார், இவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமா இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய 10 பிள்ளைகள் அடுத்ததாக மரிக்கிறார்கள், ஆடு மாடுகள் மரித்து போகிறது, வேலைக்காரர்கள் மரித்து போகிறார்கள். அடுத்ததாக நீங்க கவனிச்சு பார்ப்பீர்களானால் அந்த புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரம் அங்கே 2வது வசனத்தையும் 3வது வசனத்தையும் வாசிங்க. சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமிக்கு உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றார். அப்போது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபு மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும். நல்ல கவனிங்க. the third time, 3வது முறையாக அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற மனுஷன் என்று நான் சொல்லுகிறேன். மனுஷனுடைய டெஸ்டிமனி கிடையாது இது, ஆண்டவருடைய சாட்சி. ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார். ஆண்டவரே என்ன செய்யறார்? சாட்சி கொடுக்கிறார். நல்ல கவனிங்க. 3வது முறையும் நல்ல கவனிங்க, சாட்சி கொடுக்கிறார். இப்ப யோபுடைய காரியத்தை குறித்து சாத்தான் கர்த்தரிடத்தில் பேசுகிறான். நீங்க அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் நான் காலி பண்ணிட்டேன், அதனால அவன் சொல்லுகிறான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று யோபாலே சொல்ல முடியும். யோபாலே என்ன செய்ய முடியும்? சொல்ல முடியும். ஆனா அவனுடைய சரீரத்தை என் கையில ஒப்பு கொடுத்து பாரும், இப்போது அவன் உமக்கு விரோதமாக பேச ஆரம்பிப்பான் என்கிற வார்த்தையை கர்த்தரிடத்திலே சாத்தான் சொல்லும் போது ஆண்டவர் சொல்றார், அவனை ஜீவனை தொடர்றதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது. அப்படி சொன்ன உடனே அங்கே பார்க்கிறோம் 2ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் போது அந்த வசனம் சொல்லுகிறது, 7வது வசனத்துடைய கடைசி பகுதி, கர்த்தருடைய சந்ததியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் கொடிய பற்களால் அவனை பாதித்தான். கொடிய பற்களால என்ன செய்தான்? அவனை பாதித்தான். இப்ப கவனிச்சு பாருங்க. முதல்ல எல்லாத்தையும் எடுத்துட்டான், அடுத்தது இப்ப சரீர சுகத்தை என்னது எடுத்துட்டான். அல்லேலூயா. ஒருவேளை சரீர பலத்தோடு கூட இருந்தா எல்லாத்தையும் என்ன செய்யலாம், நம்ம பெற்றுக்கலாம் அப்படின்னு மாமிசத்துல ஒரு பலன் கிடைக்கும். ஆனா அந்த பலனை இப்போது யோபுவிடத்துல என்ன செஞ்சிருச்சு? அற்று போயிருச்சு. ஒரே ஒரு வார்த்தையை யோபு சொல்லுகிறார். யோபு 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள். யோபு 15ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. 13:15. அவர் என்னை கொன்று போட்டார். நல்லா கவனிங்க, இந்த வார்த்தையை எல்லாரும் கவனிங்க. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். நல்லா கவனிங்க, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, கையை வைத்து, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். அல்லேலூயா. எவ்வளவு கையை தட்டி சொல்லுங்க, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி அழகான வார்த்தை பாருங்க. சாத்தானுடைய முகத்திலே இந்த வார்த்தை அவனுடைய முகத்துல கரிய பூசிருச்சு. சாத்தானுடைய முகத்துல என்ன செஞ்சிருச்சு? மனைவி பிள்ளைகள் மரித்து போனாங்க, ஆடு மாடுகள் மரித்து போச்சு, சரித்தினுடைய சுகம் கெட்டு போயிருச்சு. ஆனா இப்போது அவன் தேவனை தூசிக்க ஆரம்பிப்பான் என்கின்ற அந்த அடிப்படையிலே இவ்வளோ காரியத்தை சாத்தான் செய்தான். இப்பொழுது அதற்கு நேர் மாறாக யோபினுடைய வாயின் வார்த்தை எப்படி இருக்கிறதுனா, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் என்னது? சில நேரங்களிலே பிரச்சனைகள், போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில சந்திக்க வருகிறது.
இல்லை என்று சொல்ல முடியாது. சந்தோஷத்தின் பள்ளத்தாக்கை தேவன் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கிறார். சில நேரத்தில் துக்கத்தின் பள்ளத்தாக்கும் உபத்திரத்தின் பள்ளத்தாக்கும் வரும்போது நம்முடைய வாயின் வார்த்தைகளும் நம்முடைய கிரியைகளும் எந்த வண்ணமா இருக்கிறது. ஒருவேளை சாத்தானுக்கு முன்பாக தேவன் உங்களையும் என்னையும் அவன் உத்தமன், எனக்கு உகந்த பாத்திரம் என்று அவர் மத்தியிலே சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஹலோ, இந்த பாதையிலே நாம் கடந்து வரும்போது நாம எப்படி தெரியுமா இருக்கிறோம்? எப்போது கர்த்தரை துதிக்கிறவர்களாக இருக்கணும். ஒரு நாள் கர்த்தரை என்ன செய்யக்கூடாது? தேவ பிள்ளைகளே, ஒரு நாள் கர்த்தருக்கு விரோதமான வார்த்தைகளை வாயை திறந்து யாராவது நல்ல கவனிங்க, ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருந்தா சோத்திரம். நான் சொல்றேன், கொடுத்தோம் உங்க உத்தமத்தை சோதிப்பாரு, எடுத்தும் கர்த்தர் என்ன செய்வாரு? உங்களை சோதிப்பாரு. நீங்க எப்படி நடக்கிறீங்கன்னு தான் கர்த்தர் பாக்குறாரு. அல்லேலூயா. தாவீது சொன்னானே, நான் உபத்திரவப்பட்டது நல்லது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? உபத்திரவப்பட்டது நல்லது, அவமானப்பட்டது நல்லது. நான் சொல்லுகிறேன், அவர் சொல்லுகிறார், அப்போது நான் உம்முடைய பிரமாணங்களை என்ன செய்தேன்? கற்றுக்கொண்டேன். உத்தரப்பட்டது நல்லது. அந்த பாதையிலே யோபு நடந்த போது மனைவி வந்து சொல்லுகிறார், எந்த மட்டும் உன் உத்தமத்தை நீ என்ன செய்யற? கட்டியாய் பிடிச்சுக்கிட்டு இருப்ப. எந்த மட்டும் உன் உத்தமத்தை கெட்டியா பிடிச்சுக்கிட்டு இருப்ப. சில நேரங்களிலே நீங்க நினைக்கலாம், இவனுடைய சிநேகிதர் 3 சிநேகிதருக்கும் இப்படிப்பட்ட உபத்திரத்தின் பள்ளத்தாக்கிலே அவர்கள் வாழ்ந்தில்லாமல் இருக்கலாம். ஆனால் இப்பொழுது உபத்திரப்படுகிற அந்த யோபுவை பார்த்து அவனுக்கு விரோதமாய் நீ பாவம் செய்திருப்ப, அதனாலதான் கர்த்தர் அடிச்சார் அப்படின்னு ஆலோசனை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். ஆனால் அவன் இருதயத்துல தெரியுது, நான் கர்த்தருக்கு விரோதமா ஒண்ணுமே செய்யல. மனைவிட்ட சொல்றான், கர்த்தரிடத்துல நன்மையை பெற்றுக்கொண்ட நான் அவரிடத்துல தீமையை. அல்லேலூயா. அப்ப சில காலங்கள் தேவன் நம்ம இந்த பள்ளத்தாக்கிலே நடத்துகிறார் என்றால் அப்ப கூட அவரை மகிமைப்படுத்த பழகணுங்க. இந்த உபத்திரத்தின் பள்ளத்தாக்கு, ஒருவேளை செழிப்பின் உபதேசங்கள் உண்டு. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறது அவருக்கு பிரியம்தான். என்னாகமம் 24 முதலாவது வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம்தான். ஆனால் நான் சொல்லப்படுகிறேன், இந்த உன்னதமான ஆசீர்வாத நிலைமையிலே கொஞ்சம் விட்டு ஒரு 10 நாள், ஒரு 20 நாள், அல்லது 1 மாசம், அல்லது 1 வருஷம் இந்த உன்னதமான ஆசீர்வாதத்தை விட்டு வெளியே விலகி நாம நிற்கும் போது நாம் தேவனோடு கூட உங்களுக்கும் எனக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கும்? விளங்குதா? நல்லா என்னது, வீடு வாசல், மாடி வீடு, காரு, 1க்கு 2 காரு, எல்லாம் பங்களா, எல்லாம் கர்த்தர் என்ன செய்யறாரு? கொடுத்திருக்கிறாரு. இப்ப ஆண்டு சொல்றாரு, இது எல்லாத்தையும் விட்டுட்டு 1 வருஷம் அல்லது 10 நாள் அல்லது என்னது ஒரு 2 வருஷம் அல்லது 5 வருஷம் நீ இந்த எல்லாமே விட்டுட்டு இப்ப தனியா நின்று பாரு, உனக்கும் எனக்கும் உள்ள உறவு எப்படி இருக்குது? கேள்விக்குறிதானே? எல்லாம் இருக்கும் போது அல்லேலூயா, எல்லாம் போனதுக்கு அப்புறம் நல்ல கவனிங்க, அவர் சொல்றாரு, என்னை கொன்று போட்டாலும், எவ்வளவு அற்புதமான வார்த்தையில 13:15 சொல்றாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல என்னது? நல்ல கவனிங்க, ஒரு நல்ல பல்சர் பைக் கொடுக்கிறாரா அல்லது ஒரு புல்லட் கொடுக்கிறாரா? அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கொடுத்த பைக் என்னது? புடிங்கிட்டு போயிட்டாரு. இப்ப என்னது நடக்கு? என்ன என் சூழ்நிலை தெரியுமா? இந்த நேரத்துல போய் ஒருத்தர் கடன் பட்டுட்டாரு. கடன் பட்டோன்னு அப்படி 2 பைக்கையும் ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டான். தூக்கிட்டு போன உடனே இப்ப அவர்கிட்ட சொன்ன, உட்காந்து ஜெபிடாங்கிறேன். அவனை அவருடைய மனைவியை பார்த்து சொல்றான், உட்காந்து ஜெபிமாங்கிறேன். 2 பேரும் உட்காந்து ஜெபிக்கிறதே இல்ல. அடுத்தது என்னது? அவர் உடனே சாயங்காலம் கட்டிங்க போட்டுட்டு என்னதுறாரு, பாஸ்டர் வந்து வீட்டுல வந்து பாருங்க அவர் நிலைமை அப்படிங்கிறாரு. அப்ப நான் கேட்டேன், என்ன அப்படின்னு கேட்டேன். உங்க பிரதர் போதையில இருக்கிறாரு அப்படின்னாரு. என்னன்னு கேட்டா, ஆனா போங்க பாஸ்டர், எவ்வளவு உபத்திரத்தின் மத்தியில நான் எப்படி தூங்குறது நைட்டு? இத போட்டாதான் என்ன செய்ய முடியும்? தூங்க முடியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் கொடுக்கும் போது எல்லாம் என்னது? ரொம்ப ஹாப்பியா தான் இருக்குது, சோத்திரம் தான் இருக்குது. சில நேரத்துல அந்த சோத்திரம் கூட வராம, ஆராதனைக்கே வராம ஓடுற கூட்டம் இருக்குது. ஆனா கர்த்தர் எடுக்கும் போது நம்முடைய காரியம் எப்படி இருக்கும்? நான் சொல்லுகிறேன், இது சோதிக்கிற அனுபவம் அல்ல,
கர்த்தர் உங்களையும் என்னையும் குறித்து சாத்தானிடத்திலே சவால் விடுகிறார். அல்லேலூயா. உங்களையும் என்னையும் கர்த்தர் என்ன தெரியுமா செய்யறாரு? அவர் உத்தமன்பா, அவர் சன்மார்க்கன்பா, அவன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற மனுஷன் என்று அவனுக்கு சாட்சி கொடுக்கிறார். ஒருவேளை யோபு கர்த்தரை தூசிச்சிருப்பான், ஆனால் ஆண்டவர் முகத்துல கரிய பூசி. விளங்குதா? ஆண்டவர் முகத்துல அவன் என்ன செஞ்சிருக்கான்? ஒரு சிஸ்டர் சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் ஜெபிக்கிறேன் பாஸ்டர், ஜெபிக்கிறேன் பாஸ்டர், ஜெபிக்கிறேன் பாஸ்டர், ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது, விசுவாசமே போயிரும் போல இருக்கு. விசுவாசமே என்னது? போயிரும் போல இருக்கு. நான் சொல்றேன், எந்த நிலையிலே நான் இருந்தாலும் உங்களை என்னையும் மறக்காதவர் யார் தெரியுமா? அவர் ஒருத்தர் மாத்திரம்தான். எந்த நிலையிலே இருந்தாலும் உங்களையும் என்னையும் மறக்காதவர் அவர் ஒருவர் மாத்திரம்தான். அல்லேலூயா. எந்த நிலையில் நான் இருந்தாலோ என்னை மறக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் நடுவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலோ என்னை மறக்காதவர் என் தேவன் நடுவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலோ என்னை மறக்காதவர் என் தேவன் நடுவரே. பட்ட படிப்பு படிக்காவிட்டால் பலர் வெறுப்பார்கள், பட்ட மரம் என்று சொல்லி பரிகசிப்பார்கள். பட்ட படிப்பு படிக்காவிட்டால் பலர் வெறுப்பார்கள், பட்ட மரம் என்று சொல்லி பரிகவிப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலோ என்னை மறக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. அனாதையாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், பரிசரிப்பார்கள். அனாதையாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், அன்பு வேண்டுமா என்று பரிகசிப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலோ என் தேவன் ஒருவரே. அல்லேலூயா. நான் சொல்ற, எந்த நிலைமையில வச்சிருந்தாலும் கர்த்தரை உயர்த்துறதுல நம்ம எப்படி இருக்க வேண்டும்? ரொம்ப அற்புதமா இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லாமா? கொஞ்சம் கவனிங்க. யோபுவின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். யோபுவின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே ஒரு வார்த்தையை யோபு வாயத்திறந்து சொல்லக்கூடிய வார்த்தையை 5வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் பாருங்க. நீங்க பேசுகிறது நீதி என்று நான் ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமா இருப்பதாக. ஆவி பிரியும் மட்டும். நல்ல கவனிங்க. இந்த வேர்ட் என்ன? என்னுடைய இருதயத்தை தொலைச்ச ஒரு வார்த்தை. யோபு சொல்றாரு, என் ஆவி பிரிய மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன். படிச்சீங்களா? வேதத்தை பாத்தீங்களா தம்பிமாருங்களா? பின்னாடி இருக்கிற சகோதரலாம் எடுத்து படிச்சு பாத்தீங்களா? அத 27:5 இந்த வார்த்தையை எல்லாரும் வேத புஸ்தகத்தை கொஞ்சம் திறந்து பாத்தீங்களா? கொஞ்சம் உபத்திரம் வந்தோன்னா கர்த்தர் வேணாம், ஜெபம் வேணாம், ஊழியம் வேணாம், ஆராதனை வேணாம். வீட்டுல எல்லாரும் உறவினர்களே என்ன கேவலமா பாக்குறாங்க. ஏசுன்னு ஓடுனியே, இப்ப என்ன ஆச்சு அப்படி சொல்லி கேள்வி கேட்கிறாங்க, ஏளனமா பாக்குறாங்க. எத்தனை பேரு இந்த பாதையில கடந்து வரீங்க? யோபனுடைய அனுபவத்தை சற்று கவனித்து பாருங்கள். அவன் என்ன சொல்லுகிறான்? நீங்கள் பேசுகிற நீதி என்று நான் ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமா இருப்பதாக, என் ஆவி பிரிய மட்டும். ஆவி பிரிகிற வரைக்கும் இந்த கர்த்தர் கொடுத்தார் இந்த ரட்சிப்பு, கர்த்தர் கொடுத்தார் இந்த அபிஷேகம், கர்த்தர் கொடுத்தார் இந்த பரிசுத்தம், இந்த கர்த்தர் கொடுத்தார் இந்த விசுவாசம், இதை விட்டு ஒரு நாள் நான் என்ன செய்ய மாட்டேன், விலக மாட்டேன். அல்லேலூயா. ஒரு நாள் நான் என்ன செய்ய மாட்டேன், விலக மாட்டேன். அடுத்த வார்த்தை சொல்றாரு பாருங்க, பாருங்க, என் நீதி என்ன செஞ்சிருக்கேன்.
அந்த வார்த்தையை கவனிச்சு பாருங்களேன். இந்த வேர்டை யோபு இப்படி பயன்படுத்துறார் பாருங்க. என்னுடைய நீதியை நான் எப்படி பிடிச்சிருக்கேன்? கெட்டியா பிடிச்சிருக்கேன். என் நீதியை எப்படி பிடிச்சிருக்கேன்? கெட்டியா பிடிச்சிருக்கேன். என் நீதியை கெட்டியா பிடிச்சிருக்கேன். நான் தேவ பிள்ளைகள் கவனிக்க வேண்டிய சத்தியம் என்ன தெரியுமா? என் நீதியை எப்படி பிடிச்சிருக்கேன்? அந்த பக்தர் சொல்றான் பாருங்க, என் நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன், அது நான் விட்டுவிடேன், என் உயிரோடு நான் உயிரோடு இருக்கும் அளவோ என் இருதயம் என்ன செய்யாது? நிந்திக்காது. இந்த உபத்திரத்துல என்னான பாடு, என்னான டுபாக்குரு வேலை செஞ்ச, இந்த உபத்திரம் வந்தப்ப என்னான வேலை செஞ்ச இருதயம் நம்மள என்ன செய்யுது? இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. இங்க இருக்கிற டைட்டஸ் பிரதர் என்ன நியாயம் தீர்க்க முடியாம போயிருக்கலாம். ஏன்னா என் வெளி தோற்றத்தை தான் அவர் என்ன செஞ்சிருக்கலாம்? பார்த்திருக்கலாம். என் வெளி தோற்றத்தை தான் என்ன செஞ்சிருக்கலாம்? பார்த்திருக்கலாம். ஆனா உள்ளார ஒருத்தன் இருக்கிறான் பாருங்க, அந்த இருதயம் சொல்றாரு பாருங்க. அந்த வார்த்தை ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க. என் நீதியை இல்ல, நான் உயிரோடு இருக்கும் அளவோ என் இருதயம் என்னை நிந்திக்காது. நான் சொல்றேன், வெளியில கிரியைகளை பார்த்து நம்மளை நியாயம் தீர்க்கக்கூடிய நபர்கள் இருக்காங்களே, அது கூட நியாயம் தீர்க்கப்படாமல் போய்விடலாம். ஏன்னா என்னுடைய ரகசிய பாவம், என்னுடைய ரகசிய அக்கிரமம், என்னுடைய ரகசிய அநியாயங்கள், என்னுடைய ரகசிய கீழ்ப்படியாமை, என்னுடைய ரகசிய அவிவிசுவாசங்கள், இதெல்லாம் வெளியில இருக்கிற நபருக்கு தெரியாமலே போய்விடலாம். ஆனா உள்ள இருக்கிற இருதயத்துக்கு எல்லாமே தெரியும். நம்புறீங்களா? நீங்க? மறுபடியும் சொல்றேங்க, நீங்க ஒருவேளை நீங்க செய்யற பாவம், நான் செய்கிற பாவம், நான் சொல்லுகிறேன், அது ரகசியமாவே நடந்து கொண்டே இருக்கலாம். ஒருவேளை பெத்த தாய்க்கு தெரியாமல் இருக்கலாம், விசுவாசிகளுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஊழியக்காருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனா என் இருதயத்துக்கு என்ன செய்யும்? அல்லேலூயா. யோபு சொல்றாரு, நான் உயிரோடு இருக்கிற அளவு என் இருதயம் நிந்திக்காது. எவ்வளவு ஒரு பரிசுத்தம் பாத்தீங்களா? அதனாலதான் அவர் சொல்றாரு, நீ பாவம் செஞ்சிருப்ப, அதனால கர்த்தர் உன்னை என்னது அடிச்சிருப்பாரு அப்படிங்கிற அந்த வார்த்தைய இங்க இடத்துல நான் எந்த அக்கிரமம் செய்யல, எந்த அநியாயம் செய்யல அப்படின்னு அவன் ரூபிப்பதற்கு அவன் காரியங்களை சாட்சியாய் பயன்படுத்தல, அவன் தன் இருதயத்தை என்ன செய்கிறான்? சாட்சியாக பயன்படுத்து. யோபு தன்னுடைய இருதயத்தை என்ன செய்கிறார்? சாட்சியாக பயன்படுத்துகிறார். நீங்க உங்க மேல யாராவது ஒருத்தர் குற்றம் சாட்டினாங்கன்னா, நீங்க அதை நிரூபிப்பதற்கு, ரூபிப்பதற்கு செயல்படாதீங்க. உங்களை ரூபிப்பதற்கு 2 பேர் தான். ஒன்னு கர்த்தர், இன்னொன்னு நம்முடைய இருதயம் தான். கையை தட்டி சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. நல்ல கவனிங்க. நம்ம ஏதோ ஒரு பாவம் செஞ்சிட்டோம், அதை எல்லாரும் சொல்றாங்க, என்ன பார்த்தா சொல்றாங்க, நான் அப்படிப்பட்ட ஆளா, நான் என்ன அப்படிப்பட்ட ஆளா, என்ன பார்த்தா எப்படி தெரியுது எல்லாத்துக்கும்? நான் சொல்றேன், வெளியில உள்ள ஆளுக்கு எப்படி தெரியுதோ தெரியலையோ, ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற இருதயத்துக்கு என்ன பத்தி எல்லாம் தெரியும். அல்லேலூயா. நமக்குள்ளார இருதயத்துக்கு என்ன தெரியும்? எல்லாம் தெரியுங்க, எல்லாம் தெரியும். அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு பாருங்க, அந்த வார்த்தை 6வது வசனத்துடைய கடைசி பகுதி சொல்லுது, நான் உயிரோடு இருக்கும் அளவும் என் இருதயம் என்ன செய்யாது. இதை விட அந்த 3 பேருக்கும் யோபு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எலிப்பாசுக்கும், சோப்பாருக்கும், பில்தாத்துக்கும் 3 பேருக்கும் இதை விட என்ன செய்ய வேண்டியதில்லை, அழகா புரிய வைக்க வேண்டியதே இல்லை. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமா என்ன செய்யவில்லை, பேசவில்லை. யோபு நிதானம் எப்படி தெரியுமா? கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார், கர்த்தர் இந்த பாதையை நம்ம நடத்துகிறார். அதனால் அவரை ஒரு காலம் நிந்திச்சிடக்கூடாது, அவருக்கு விரோதமாய் அவிசுவாசமான வார்த்தைகளை திறந்துடக்கூடாது என்கிற காரியத்துல யோபு கவனமா இருந்தான். அதனாலதான் 42ஆம் அதிகாரத்துல தேமானியனாகிய எலிப்பாசை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறாரு, என் தாசனாய், அது எத்தனாவது வசனம்? 42:7 வாசிங்க. கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபுடே பேசின பின்பு தேமானியான எலிப்பாசை நோக்கி உன்மேலும் 2 சிநேகிதர் மேல் எனக்கு கோபம் மூளுகிறது. என் தாசனாய் யோபு பேசினது போல நீங்க என்னை குறித்து நிதானமா பேசலங்கறாரு. அல்லேலூயா. நிதானம் என்ன தெரியுமா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்ன வாழ வச்சாலும் ஸ்தோத்திரம், நான் இந்த நிலைமையிலே இருந்தாலும் என்னது ஸ்தோத்திரம் தான். ஏன் தெரியுமா? அவர் எனக்கு மேலான ரட்சிப்பை கொடுத்திருக்கிறாரு.
மேலான அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. நல்ல சுகத்தோடு இருக்கிறாங்க 3 பேரும். சுகவீனமா இருக்கிற யோபுவை அற்பமாய் நினைச்சிட கூடாது. கர்த்தரை அடிச்சனால தான் இது வந்துச்சு, ஒருவேளை கர்த்தரை அடிச்சனால தான் இவங்களுக்கு இது நேரிட்டுச்சு அப்படின்னு யாரை குறித்து என்ன செய்ய வேண்டாம், நியாயம் தீர்க்க வேண்டாம். நியாயம் தீர்ப்பது கர்த்தர் தான். நியாயம் தீர்க்கிறது யாரு? கர்த்தர் தான் நியாயம் தீர்க்கணும், மனுஷன் அல்ல. கர்த்தர் தான் என்ன செய்யணும், நியாயம் தீர்க்கணும். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நியாயம் தீர்க்கிறது யாரு? கர்த்தர். அவர் கையில தான் எல்லாத்தையும் என்ன செய்யணும், கொடுக்கணும் நம்ம. அல்லேலூயா. நம்மள நியாயம் தீர்க்கிற ஆட்கள்லாம் என்னது, வெளி தோற்றத்தின்படி தான் நியாயம் தீர்க்க முடியும். நான் சொல்றேன், வெளி தோற்றத்துல பாஸ்டர் ரொம்ப நல்லவர் தான், இருதயம் வேற சொல்றது கேடும் திருக்குள்ளதமா இருக்குது. அப்ப இருதயம் எப்படி இருக்குது? இருதயம் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் என்ன செய்யக்கூடாது, நம்ம நிந்திக்க கூடாது. சரியா செஞ்சேன்னு சொல்லணும், சரியா பேசுறேன்னு சொல்லணும், சரியா சிந்திச்சேன்னு சொல்லணும், சரியா பழகுனன்னு சொல்லணும், சரியா பார்த்தேன்னு சொல்லணும், சரியா பிரிச்சு கொடுத்தேன்னு சொல்லணும், உன் கையில கொடுத்த உத்தரவாதத்தை சரியா செஞ்சு முடிச்சேன்னு சொல்லணும். அல்லேலூயா. இந்த அனுபவம் தான் நமக்கு என்னது அவசியம். வெளியில கொடுக்கிற சாட்சி எல்லாம் என்னது, இன்னைக்கு நம்மள நல்லா, இன்னைக்கு நம்மள தலையில தூக்கி வச்சுட்டு ஆளு நம்மள டபார்னு போட்டுட்டு போயிரும். இன்னைக்கு நம்மள தலையில தூக்கி வச்சுட்டு ஓஹோ ஆகோ அப்படி சொல்றாள், அந்த ஆளு கிடக்குனாயா. நான் சொல்றேன், அந்த சாட்சியை நீங்க விரும்புனீங்கன்னா, நான் சொல்றேன், உங்களை போல பரிதபிக்கக்கூடிய ஒரு நபர் யாருமே இருக்க முடியாது. நம்மள தலையில தூக்கி வச்சு ஆடுறாங்க, எங்க பாஸ்டர் மாதிரி உண்டா அப்படி இல்ல, எங்க சகோதரி மாதிரி உண்டா, அடுத்த நிமிஷத்துல என்னது தூக்கிட்டோமா. அந்த ஆளுக்கு ஒரு வேலை கிடையாது, அந்த அம்மாவுக்கு ஒரு வேலை கிடையாது. உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த இருதயம் நம்மளை நிந்திக்காத ஒரு ஜீவி. ஒரு காரியத்தை செஞ்சா நான் சரியாதான் பார்த்தேன், நான் சரியாதான் சிந்திச்சேன், நான் சரியாதான் ஆலோசனை சொன்னேன், நான் சரியாதான் பேசினேன், நான் சரியாதான் வார்த்தையை கொடுத்தேன், நான் சரியாதான் ஊழியம் செஞ்சேன், நான் சரியாதான் என் கையில கொடுத்த காணிக்கை, அது என் கையில கொடுத்த வருமானத்தை சரியாதான் தசமமாக கொடுத்தேன், என் கையில கொடுத்த வருமானத்துல நான் சரியாதான் காணிக்கை செலுத்தினேன், எனக்கு இருந்த நேரத்துல நான் கர்த்தருக்கு தான் சரியா ஊழியம் செஞ்சேன், எனக்கு இருந்த நேரத்துல நான் கர்த்தருக்காக ஏதாவது ஒண்ணு செய்யணுமா அதை சரியாதான் செஞ்சு முடிச்சேன் அப்படின்னு இந்த இருதயம் நம்மளை நிந்திக்காதபடிக்கு இருக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க நீங்க? அல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைகளே, நம்முடைய இருதயம் நிந்திக்காதபடிக்கு என்ன செய்யணும், பார்த்து கொள்ள வேண்டும். ஒரு ஆமென் சொல்லலாமா? பார்த்து கொள்ள வேண்டும். இந்த இருதயம் நிந்திக்காதபடிக்கு என்ன செய்யணும், பார்த்து கொள்ள வேண்டும். ஒருவேளை ஏன் இப்படி நடக்குது, கவலைப்படாதீங்க. அங்க பாருங்க, இந்த 3 பேர் இல்லாம ஒருத்தன் வாரான். அவன் பாருங்க 33ஆம் அதிகாரத்துல பாருங்களேன், 33ஆம் அதிகாரத்துல ஒரு சின்ன பையன் வரான். அந்த ஒரு சின்ன பையன் வரான். அந்த சின்ன பையன் வந்து 32ஆம் அதிகாரத்திலே என்ன செய்யறான், வருகிறான். அப்ப பாருங்க, அந்த பையன் என்ன சொல்றான் பாருங்க, வாசிங்க 13வது வசனத்தை பாருங்க. 33:13. ஏலிகு அவன் பேர் வந்து என்னது, ஏலிகு அவன் பேர் என்னது, இல்ல அவன் பேர் ஏலிகு தானா? ஆமா ஏலிகு அவன் பேர் என்னது, ஏலிகு. இவன் பாரு இவன் வந்து 33ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல ஒரு வார்த்தை சொல்றாரு, அவர் தம்முடைய செயல்கள் எல்லாவற்றையும் குறித்து காரணம் சொல்லவில்லை என்று அவரோடு வழக்காடுகிறீர். காரணம் சொல்லலையா, ஏன் இது நடந்துச்சு காரணம் சொல்லலையா, அது சைலண்ட் தான். அவர் தம்முடைய செயல்கள் குறித்து எல்லாவற்றையும் குறித்து காரணம் சொல்லவில்லை என்று நீ ஏன் அவரோடு கூட என்ன செய்கிறீர், வழக்காடுகிறீர். நல்லா கவனிங்க. நான் உத்தமனா வாழ்ந்தனே, எனக்கு ஏன் இது நடந்துச்சு, நான் உண்மையா தானே இருந்தேன், எனக்கு ஏன் இது நடந்துச்சு, நான் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணலையே, எனக்கு ஏன் இது நடந்துச்சு. நான் நல்லா கவனிங்க, எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, அந்த சூழ்நிலை கர்த்தரை மகிமைப்படுத்த தெரியும். இதுதான் ஒரு விசுவாசியினுடைய அடையாளம், ஒரு ஊழியக்காரனுடைய அடையாளம். யோபுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம்னா, எனக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் இல்ல, எனக்கு 1000 மடங்கு ஆசீர்வாதம் வேணும். அல்லேலூயா. அவனுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஒருவேளை ரெட்டிப்பா கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைச்சிருப்பான். ஆனா என்னுடைய எதிர்பார்ப்பெல்லாம் அப்படி அல்ல, 1000 மடங்கு கூட கொடுக்கணும்னு சொல்லி எதிர்பார்த்திருக்கேன் நான். கர்த்தர் நம்மளை நிச்சயமா என்ன செய்வாரு, நடத்துவார். ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, இந்த 13ஆம் அதிகாரம் 15வது வசனம், யோபுவின் புத்தகம் 13:15 சொல்லுகிறது, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எந்த சூழ்நிலை வச்சிருந்தாலும் சரி அவரை மகிமைப்படுத்துங்க. எல்லாரும் எழுந்து நின்று, எல்லாரும் எழுந்து நின்று, கர்த்தாவே யாரும் போக வேணாம், தயவு செய்து
யாரும் போக வேணாம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். தாமஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னை பார்த்துட்டு போங்க. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். பிரதர்ஸுங்கெல்லாம் கொஞ்சம் இருங்க, நான் உங்கள்ட்ட பேசுறேன். ஜெபிக்க யாரும் வர வேணாம். பிரதர்ஸுங்கள்ட்ட எல்லாம் கொஞ்சம் பேசினதுக்கு அப்புறம் நீங்க கடந்து போகலாம். தயவு செய்து ஒரு பிரதர்ஸ் கூட போக வேணாம். தயவு செய்து பாஸ்டர் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. உங்கள்ட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது. 2 நிமிஷத்துல நான் பேசி முடிச்சிருவேன். எல்லா பிரதர்ஸும் ஆராதனை முடிஞ்சுன்னு அப்படி யாரும் போக வேண்டாம். பாஸ்டர் போன் பேசாதீங்க, சுவிட்ச் ஆஃப் சொன்னா ஆஃப் பண்ணுங்க. இருங்கன்னு சொன்னா இருங்க. ஊழியக்காரன் சொல்றதையே கேட்க முடியலன்னா கர்த்தர் சொல்றதை எப்படி கேட்க முடியும்? கைகளை உயர்த்தி, 2 கைகளை உயர்த்தி, என்னை எப்படி வச்சிருந்தாலும் சரி ஆண்டவரே, நான் உம்மை ஆராதிப்பேன் ஆண்டவரே. எப்படி வச்சிருந்தாலும் சரி ஆண்டவரே, நான் உம்மை ஆராதிப்பேன் ஆண்டவரே. நான் உம்மை ஆராதிப்பேன் ஆண்டவரே. உம்மை உயர்த்துவேன் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துவேன் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் உயிரோடு இருக்கிற நாளளவும் என் இருதயம் என்னை நிந்திக்காதபடிக்கு என்னுடைய ஜீவியம் உமக்கு உகந்ததாகவே இருக்கட்டும் ஆண்டவரே. என்னுடைய ஜீவியம் உகந்ததாகவே இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த பிரச்சனைனாலதான் நான் இப்படி செஞ்சேன்னு சொல்லி என் இருதயத்தை காம்ப்ரமைஷன் பண்ண நினைக்கல ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு காரியம் தவறுதான், ஒத்துக்கொள்ளுறேன் ஆண்டவரே. அதுக்கு காம்ப்ரமைஷன் பண்ண ஆண்டவரே எனக்கு வேலை கிடையாது ஆண்டவரே. அதை ஆண்டவரே கர்த்தாவே, என் இருதயம் நிந்திக்காதபடிக்கு அதை நான் கடந்து போக கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. எல்லாரும் கைகளை உயர்த்தி, கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். உம்மைத்தான் நேசிக்கிறேன், பலியாக என்னை மீட்டீரே, ஜீவ பலியாக என்னை பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே, 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 எஜமானனே. தாவீது பாவம் செய்தான். பட்சபாலிடத்திலே உரியாவின் மனைவியாக பட்சபாலிடத்திலே தாவீது பாவம் செய்தான். அதன் நிமித்தம் அந்த பாவத்திலே கருத்தரித்த அந்த பிள்ளையை தேவன் கொன்று போட்டார். தேவன் அடித்தார். அந்த பிள்ளை வியாதியில கிடக்கும் போது காலை தொடங்கி இரவு வரைக்கும் புசியாமல் குடியாமல் தாவீது அழுது கொண்டே இருந்தான். தாவீது அழுது கொண்டே இருந்தான். அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? பிள்ளை மரித்து போனது என்று தாவீதினிடத்திலே வந்து சொன்ன போது அவன் எழுந்து புசித்து குடித்து அவன் தன்னுடைய ராஜ வஸ்திரத்தை உடுத்தி கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, இந்த இருதயம் நிந்திக்காதபடிக்கு ஒவ்வொரு காரியமும் நம்முடைய வாழ்க்கையில நடைபெற வேண்டும். ஒவ்வொரு காரியமும் செயல்பட வேண்டும். அதனாலதான் சுத்தமான இருதயத்தை, சுத்தமான மனசாட்சியை நம்முடைய இருதயத்தில் வைக்கும்படியாக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எங்க நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளையை தந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. யோபுவை போல என்னை குறித்து நீங்க சாட்சி சொல்லணும்ப்பா. சாத்தானுக்கு முன்பாக என்னை குறித்து சாட்சி சொல்லணும்ப்பா. அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த ஜீவியத்தை கர்த்தர் எனக்கு தாங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட உத்தம ஜீவியத்தை எனக்கு தாங்கப்பா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை எனக்கு தாங்கப்பா. மனுஷனுக்கு அல்லையா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை எனக்கு தாங்கப்பா. எங்களை நடத்துங்கப்பா. தேவ கரத்திலே மறைத்துக் கொள்ளுங்க. வந்த பிள்ளைகள் எல்லாரையும் இரத்த கோட்டைக்குள்ளாய் மூடிக்கொள்ளுங்க. இயேசு மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே